இது வந்து தனிநபராக செய்கிறது. இன்ஷா அல்லாஹ் அவருக்காக துவா செய்யுங்க. பொதுவாகவே இஃப்தாருக்கு ஏற்பாடு பண்ணுறவங்க எல்லாருக்காகவும் இந்த வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக அவங்களுக்காக அவங்களுடைய ஆயுளுக்காக கண்டிப்பாக துவா செய்யுங்க. என்னுடைய நோக்கமும் அதுதான். நம்ம வீடியோ போகிறது வந்து சும்மா போகிறோம் வரணும்னுக்குள்ள என்னுடைய நோக்கமும் அதுதான். நாள் 30 வீடியோ. இன்னைக்கு வீடியோ 23 ஷேக் பள்ளியிலிருந்து. முதல்ல இந்த பள்ளிக்கு போகக்கூடிய வழிகளை பார்ப்போம். இது வந்து சார் அமீர் சுல்தான் ரோட்ல உள்ள அந்த உலக உருண்டை துவாரில் லெஃப்ட் எடுக்கிறோம். லெஃப்ட் எடுத்த உடனே அடுத்த சிக்னல்ல ரைட் எடுத்த உடனே நேரா போனா இந்த பள்ளி இருக்கும். இந்த பள்ளிக்கு ஆப்போசிட்ல பார்க்கிங் இருக்கும். பார்க்கிங்கை போட்டுட்டு இந்த பள்ளிக்கு போக வேண்டியதுதான். அன்புறவுகளே, இன்றைக்கி 30 நாள் 30 வீடியோவில் இன்றைக்கி ஷேக் பள்ளிக்கு வந்திருக்கோம். ஷேக் பள்ளி வந்து மாஷால்லா இது வந்து தனிநபர் இஃப்தார் கொடுக்குற இடம். தனிநபர் மட்டும் இஃப்தார் கொடுக்குறாங்க அந்த ஷேக்கினுடைய இது. இவங்களுடைய ஃபேமிலி பெரிய காம்பவுண்டு, பெரிய பள்ளி. அந்த பள்ளி நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க அப்படின்னு. இந்த பள்ளி தான், அதாவது சவுதி அரேபியா ஜித்தாவில் இரட்டை மினரா உள்ள பள்ளிகளில் இது ஒன்று. சொற்பமான பள்ளிகள் மட்டும்தான் இரட்டை மினரா இருக்கும். அதில் இந்த பள்ளி ஒன்று. இதனுடைய அந்த எண்டு வரையும், அந்த எண்டு டு இந்த எண்டு அந்த ஷேக்கினுடைய வீடு. நடுவில் பள்ளி. இந்த பள்ளிக்கு வெளியில் இஃப்தார் விருந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த இஃப்தாரை சிறப்பிக்கிறதுக்கு தான், அந்த இஃப்தாரில் கலந்துக்கிறதுக்கு தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ உள்ளே போய் காட்டுறேன் என்னென்ன வச்சுருக்காங்க, எப்படி செட் பண்ணுறாங்க. இங்கே வந்து நிர்வாகம் எல்லாமே சவுதி நிர்வாகம் தான். சூப்பராக செய்வாங்க. அப்படி உங்களுக்கு என்னென்ன வச்சுருக்காங்கன்னு அப்படி உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். வாங்க போய் பார்ப்போம். அன்புறவுகளே, மணி இப்போ 6:26 ஆயிடுச்சு. 6:26க்கு இன்னும் 2-3 ஸ்டெப்பு பாதி இருக்குது. பாக்கி உள்ள 3 ஸ்டெப்பு ஃபுல் ஆயிடுச்சு. அவங்கெல்லாம் இங்கே உள்ள இந்த ஷேக் வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க. இவங்க வந்து அதை நிர்வகிக்கிறவங்க. இவங்க தான் எப்போவுமே நிர்வகிப்பாங்க. இது எப்படின்னா ஃபஸ்ட்டே செட் பண்ணிடுவாங்க கரெக்டாக 5:50க்கு இந்த இதில் ஒவ்வொரு இதுலேயும் கிட் ரெடியாக இருக்கும். அவங்க வர வேண்டியது, உட்கார வேண்டியது, இஃப்தார் நோன்பு திறக்க வேண்டியது. அப்படி தான் இவங்க எப்போவுமே பண்ணுவாங்க. அப்படி தான் பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்ன உள்ளே இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒன்றா காட்டுறேன். இப்போ இருக்காங்க பாய். ஓகே அசீரா ஜூஸா? சரி. அடி அப்பா, அடி அப்பா. மொத்தம் எத்தனை ஐட்டம்? 9 ஐட்டமா? இது சொல்லவே இல்லை. மொத்தம் எத்தனை ஐட்டம்? 10 ஐட்டம். சொல்லுதான். இங்கே வர வேண்டியது அழகாக அவங்களுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அழகாக அவங்க வர எங்கே ஆளை ஃபஸ்ட்டு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுள்ள அந்த வாலண்டியர்ஸ் ரெடி பண்ணி அனுப்புவாங்க. அதே மாதிரியே அங்கேருந்து வரக்கூடியவங்க அவங்களுக்கும் தெரியும், நேராக நம்ம போய் உட்காருவோம் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. எந்த சின்ன பிக்கல் எதுவுமே இல்லாமல் இஃப்தார் நடக்கும் இங்கே. அன்பர்களே, நோன்பு திறப்பதற்கு 10 ஐட்டம் வச்சுருக்காங்க. அதுதான் ஷேக் பள்ளி. சொன்னால் இல்லையா, ஷேக் பள்ளியில் இப்படி தான் செய்வாங்க. இது வந்து தனிநபராக செய்கிறது. இன்ஷா அல்லாஹ் அவருக்காக துவா செய்யுங்க. பொதுவாகவே இஃப்தாருக்கு ஏற்பாடு பண்ணுறவங்க எல்லாருக்காகவும் இந்த வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக அவங்களுக்காக அவங்களுடைய ஆயுளுக்காக கண்டிப்பாக துவா செய்யுங்க. என்னுடைய நோக்கமும் அதுதான். நம்ம வீடியோ போகிறது வந்து சும்மா போகிறோம் வரணும்னுக்குள்ள என்னுடைய நோக்கமும் அதுதான்.
அல்ஹம்துலில்லாஹ் 10 ஐட்டம் நோம்பு திறக்கிறதுக்கு ஏகப்பட்ட வெரைட்டி மசாலா. நிறையா பேர் வந்து இதை வந்து பார்சல் பண்ணுறதுக்குன்னே கவர் கொண்டு வந்துடுறாங்க. எல்லாருமே எல்லாத்தையும் சாப்பிட முடியல. சோறு சாப்பிட்றவங்க பழம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, பழம் சாப்பிட்றவங்க சோறு சாப்பிட மாட்டாங்க. பாக்கியே அவங்க கவரில் கட்டி கொண்டு போகிறாங்க. அந்த காட்சி உங்களுக்காக. நம்மளும் தான் அன்புரோவில் 23வது நோன்பு அல்லாதை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக நோன்பு திறந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ஷேக்கு பள்ளியில். இந்த பள்ளியை வந்து இங்கே முகமதியா ஷாரா ஹெரா கொங்கிட்டு உள்ளவங்களுக்கு முர்ஜானில் இருக்குது இந்த பள்ளி. லொக்கேஷன் போடுறேன். இந்த பள்ளி நோன்பு திறந்துக்கலாம். கரெக்டாக 5:30 மணிலேருந்து 6 மணிக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இடம் கிடைக்கும். ரொம்ப டீசெண்டாக இருக்கும், பக்கா டீசெண்டாக இருக்கும். அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு அவன் கில்லு டீசெண்டாக வேறு லெவல் டீசெண்டாக இருக்கும். வீடியோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. யார்கிட்டையும் பேச முடியாது, நிற்க முடியாது, பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி ஓகேயா யாருங்க நம்மளெலாம் பாருங்கள். பழம் தூக்கிட்டாரு, கிளம்பிட்டார். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வந்து இந்த பள்ளியினுடைய அழகை காட்டுறேன். பள்ளியினுடைய உள்தோற்றம் சூப்பராக இருக்கும். பள்ளியினுடைய உள்ளேயும் காட்டுறேன் பாருங்கள். அன்புறவுகளே, நம்மளும் எத்தனையோ இஃப்தாருக்கு போயிருக்கோம். ஆனால் கீஸாக கட்டி கொண்டு போகிறது முதல் முறையாக இந்த இஃப்தார் தான் பார்க்குறோம். ஏன்னா அவங்க வச்சுருந்த ஐட்டம் அந்த மாதிரி ஒரு அளவு தான் சாப்பிட முடியும், பாக்கி சாப்பிட முடியாதனால எல்லாருமே அவங்கவுங்க ஒரு கேரி பேக் எடுத்து வந்தாங்க. கேரி பேக்கில் கட்டி கொண்டு போயிட்டாங்க. அது பார்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பள்ளியுடைய உள் தோட்டத்தை காட்டுறாங்க. அன்புரோலே 23வது நோன்பு அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு திறந்துட்டு மகரிப் தொழுகை முடிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் இது ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. மக்கள் கீஸ் எடுத்துகிட்டு போகிறது, இந்த பள்ளியை பார்க்குறது, அது ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ். மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் நாளைக்கு வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு மக்களோட உங்களிடம் வந்து நாளைக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து சிறு விடை பெறுவது உங்கள் காரை ஃபுட் விலாகர் ஹபீப் ரஹ்மான்.